ஹாய் ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம். இது நம்ம சேனல், நம்ம பேசுவோம். எஸ், நேத்திக்கு ஒரு சூப்பரான ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பிக் மேட்ச், அதுவுமே மும்பை விசஸ் பஞ்சாப். அது என்னன்னு தெரியல, மும்பை விசஸ் பஞ்சாப்னு வரும்போது மட்டும் த பேட்டில் ஆஃப் எபிக் மேட்சஸ் மாதிரி நமக்கு வந்து காட்டுறாங்க. ஒவ்வொரு வருஷமுமே வந்து ஒரு மேட்ச் மும்பை வின் பண்ணா ஒரு மேட்ச் பஞ்சாப் வின் பண்றாங்க. அது மாதிரி ஈக்குவலா ஈவன் ஸ்டீவனா போயிட்டு இருக்கு. ஸோ நேத்திக்கு பஞ்சாப் ஒரு சரியான ஒரு ரன் சேஸ், சரியான விக்டரி. ஸ்ரேயஸ் ஐயர் அவர் வந்து சொல்லிட்டாரு, மும்பைக்கா டான் நான் தான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஹாய் ரமன், நான் கூட ரமன் இருக்காங்க. ஹாய் ரமன், ஹாய் வெல்கம் பேக் ஹாய் ரமன். ஹாய் நான் வெல்கம். எஸ் ரமணான், இது நம்ம பேசிட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் அந்த ப்ரிவியூல கூட மும்பை சான்ஸ் இல்ல, பஞ்சாப் தான் ஃபேவரட்ஸ் அப்படின்ட்டு ரமணாம். ஸோ நீ எப்படி நேற்று மேட்ச் எப்படி பார்த்த, நீ உன்னோட வியூல? எனக்கு தெரியும் நான் ஸ்ரேயஸ் ஐயர் இப்படிதான் பண்ண போறாருன்ட்டு. ஆக்சுவலி நம்ம ப்ரீவியல சொல்லியிருந்தோம் கண்டிப்பா ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு ஆறாம் மேன் இப்படி எல்லாம் பண்ணுவாருன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ என்னோட ஃபேவரட்ஸ் பஞ்சாப் தான். நான் ஸ்டார்டிங் இந்த ஆஃப் த ஐபிஎல்ல இருந்தே சொல்றேன் பஞ்சாப் தான் என்னோட ஃபேவரட்ஸ்ன்ட்டு. ஸோ கரெக்டா, அதேதான். ஆறா 10க்கு 10 அப்படின்னு அந்த இப்பா பாதி பாட்டுல வர அளவுக்கு ஒரு ஆறா வச்சிருக்காரு. இந்த பக்கம் ஹர்திக் பாண்டியா என்ன ஆறா, நான் காட்டுறேன் ஆறா அப்படின்ட்டு அந்த கேட்ச புடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே இப்படி வந்தாரு பாரு, ஒரு மாதிரி ஸ்டைலா. செமையா இருந்தது. எல்லாரும் வந்து ஷாக் ஆயிட்டாங்க அந்த கேட்ச் அப்படியே பார்த்து. அந்த மும்பை டக் அவுட்ல அதெல்லாம் பார்க்க சூப்பரா இருந்தது ரமணா. ஸோ அதான் ரமணா, ஃபர்ஸ்ட் டாஸ் எஸ் பஞ்சாப் பக்கம் போயிருச்சு, வின் பண்ணாங்க. மும்பை பேட்டிங் வந்தப்ப அந்த ரோஹித் சர்மா நேற்று மேட்ச்ல இல்ல, நம்ம பேசின மாதிரி ரோஹித் வந்து அந்த இன்ஜுரி. ஸோ இவரு கியூடிக்கு இறக்குனாங்க. அது ஒரு நல்ல மூவ் தான். பட் தேவையில்லாம அந்த மயங்க் ராவத்னு ஒரு பிளேயரை எதுக்கு நேற்று எடுத்துட்டு வந்தாங்கன்னு தெரியல. அந்த பையன்கிட்ட இருந்து எந்த கான்ட்ரிபியூஷனுமே பார்க்கல நம்ம. பட் ஓப்பனிங் ரிக்கல்டன் சொதப்பிட்டாருனா, கியூடிக்கு செமையா ஆடினாரு. அந்த செஞ்சுரிக்கு அப்புறம் எனக்கு அதுதான் அவர் சொல்ல வர்றாரு, ஐயோ நான் இங்க இந்த ஃபார்ம்ல இருக்கேன், என்னை விட்டு நீங்க ரிக்கல்டனுக்கு போறீங்களா, போங்க போங்க அப்படின்னு நக்கலா பார்த்துட்டு போறேன்னு நினைக்கிறேன் நம்மளாம். அவங்க பேட்டிங் எப்படி பாக்குறேன்? வா, சரியான பேட்டிங் தான். ஆக்சுவலி ரோஹித் சர்மா இல்லைன்றது ஒரு கவலையே இல்ல. பட் ஆனா ரோஹித் சர்மா இருந்திருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா அண்ட் குவிண்டன் டிகாக் ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா இன்னும் நிறைய அடிச்சிருப்பாங்கன்னு தோணுது. பேட்டிங் பொறுத்தவரைக்கும் இப்ப இந்த ஸ்குவாட் வச்சு சொல்லணும்னா ரிக்கல்டன் அண்ட் டிகாக். ரிக்கல்டனுக்கு படல. ரொம்ப ஸ்விங்கு. ஹர்ஷதீப் சூப்பரா ஸ்விங் பண்ணாரு. ஸோ அவர் ஸ்விங்ல இவர் மாட்டிக்கிட்டாரு கேட்ச்ல. அண்ட் டிகாக் வந்து சொல்லவே வேணாம், வந்ததுல இருந்து இன்டென்ட் தான் அடி அடின்னு அடிக்கிறாரு. ஸ்ட்ரைக் ரேட் 186ல முடிச்சிருக்காரு. 112 ரன்ஸ் ஆஃப் 60 பால்ஸ்ல 8 4s அண்ட் 7 6s. மேசிவான ஹிட்னா இது செகண்ட் செஞ்சுரி வேற. ஃபர்ஸ்ட் சஞ்சய் அடிச்சாரு, அதுக்கப்புறம் வந்து டிகாக் அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் சூரியகுமார் யாதவ் வந்தவனவே ஷார்ட் ஆட பாக்குறாருன்னா கண்டிப்பா அவரோட ஃபார்ம்ல என்ன குறைன்னு எனக்கு தெரியல. வேர்ல்ட் கப்ல இருந்தே நம்ம பாக்குறோம், அவ்வளவா எனக்கு அவர் ஃபார்ம்ல இல்லாத மாதிரியே இருக்கு. திரும்ப திரும்ப ஒரே ஷாட்டே ஆடுற மாதிரி இருக்கு எனக்கு. நான் அப்பல இருந்து சொல்றேன். அதுல டிசீவ் ஆயிடுறாரு. நான் நமந்தீரும் குவிண்டன் டிகாக் இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் தான் வந்து இந்த மும்பை இந்தியன்ஸே காப்பாத்துச்சு. ஆக்சுவலி நமந்தீர் இப்படி ஆடுவாரு அப்படின்ட்டு எனக்கு தெரியல. சூப்பரான புல் ஷாட்ஸ் அண்ட் ஸ்ட்ரெயிட்ல அண்ட் மிட் ஆஃப்ல எல்லாம் சூப்பரா அடிச்சாரு. மூணு மூணு ஃபோர் 3 6 அடிச்சு. அண்ட் ஹர்திக் பாண்டியாவோட பேட்டிங் சொல்ல போனா அது சிக்ஸ் போக வேண்டிய பால். ஆனா ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு ஆறா பண்ணி அந்த கேட்ச் பிடிச்சாரு. பக்கத்துல ரோஹித் சர்மா அண்ட் சூரியகுமாரோட ரியாக்ஷனை பார்த்தோம் நம்ம. "டேய், என்ன இவன் இப்படி பிடிக்கிறான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அப்புறம் ரூதர் ஃபோர்டுக்கும் இந்த போல்ட் ஆயிட்டாரு. செம்ம யாக்கர்ஸ். நான் ரூதர் ஃபோர்டுக்கு போட்ட ஹர்ஷதீப் பால் வந்து செம்ம யாக்கர்ஸ். யாக்கர்ஸ் ஃபுல்லா அடிக்க முடியல. ஒரே ஷாட்டை தான் ஆட பார்த்தாரு, அதுவும் பண்ணல. அண்ட் திலக் வர்மாவும் அண்ட் சூரியகுமார் யாதவ் இவங்க மிடில் ஆர்டர் வந்து சுத்தமா சரியில்லை. நான் ஃபார்ம்ல இல்ல. குட் பேட்ஸ்மேன் தான், ஃபார்ம்ல இல்ல. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மேட்ச் எதனா சேஞ்சஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஹர்திக் பாண்டியா சொல்லியிருந்தாரு டஃப் கால்ஸ் எடுக்க வேண்டிய நேரம் வரலாம் அப்படின்னுட்டு. அண்ட் அதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த ராவத் அவரு ஆடல. பட் ஆனா எதுக்கு இந்த ஸ்குவாட்லன்னு தெரியல, திடீர்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க. மேபி எதனா சேஞ்ச் பண்ணிருப்பாரு எனக்கு தெரியல. அப்புறம் அதுதான் இதுதான் பேட்டிங். அதான் ரமணா. எஸ், என்னன்னா அந்த குவிண்டன் டிகாவுடைய நாக்க வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா சுத்தமா வந்து ரெண்டே இல்ல. இவரு ஒரு 50 அடிச்சாரு, அப்கோர்ஸ் நமந்தீரு. இவங்க ரெண்டு பேரும் தவிர வேற யாருமே அடிக்கல. என்ன சடனா வந்து பார்க்கும்போது மும்பை, கேகேஆர் இவங்கெல்லாம் ஒரே மாதிரி எனக்கு தெரியறாங்க, என்னன்னே தெரியல. பவுலிங்ல வந்து பும்ரா பார்க்க ரொம்ப வந்து பாவமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு பும்ரா பார்க்கறதுக்கு. அவர் ரொம்ப வந்து டயர்டா இருக்க மாதிரி இருக்கு. தயவு செய்து அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் பிரேக் கொடுத்து எங்கேயாவது ஒரு ஃபாரின் ட்ரிப், எங்கேயாவது ஆப்பிரிக்காவுக்கு எங்கேயாவது போயிட்டு ரிலாக்ஸ்டா கொஞ்சம் திரும்ப அந்த ஒரு கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப அந்த ஆன் பண்ணி வரணும். அந்த கிரிக்கெட் ஆஃப் கிரிக்கெட் ஆன் மோடு.
விராட் கோலி எப்பவுமே சொல்லுவாரு, இந்த மேட்ச் இங்க ஒன் டே சீரிஸ் ஒண்ணு விளையாடினாருன்னா அதை முடிச்சுட்டு அங்க வந்து கிரிக்கெட் ஆஃப், திரும்ப லண்டனுக்கோ எங்கேயாவது போயிட்டு திரும்ப அடுத்த சீரிஸ் எப்போ வருதோ அதுக்கு 10 நாள் முன்னாடி தான் வந்து கிரிக்கெட் மோட் ஆன் ஆகும் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்குலாம் வந்து விக்கெட்டே எடுக்காம 5 6 மேட்சா போயிட்டு இருக்காருன்னா இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கே பும்ராவா, எது நாகார்ஜுனாவா அப்படின்னு தலைவர் சொல்ற மாதிரி பும்ராவா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ பும்ராவுடைய இந்த இது எப்படி பாக்குறாங்க அந்த ஸ்ட்ரகிள்? அதான் நான் ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் வந்து விக்கெட் எடுக்காம ரன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி போட்டிருந்தாரு. அண்ட் லாஸ்ட் மேட்ச் தான் ரன்னுக்கு போனாரு. 5th மேட்ச் தான் வந்து அவர் ரன்னுக்கு போனாரு, 10 runs per over. பட் ஆனா அவருக்கு வந்து ஒரு சப்போர்ட் இல்லைன்னு தானே நான் சொல்லுவேன். ஆக்சுவலி இந்த டீம்ல வந்து அவருக்கு ஒரு சப்போர்ட் வேணும். ஆக்சுவலி இந்த அவருக்கு ஒரு சப்போர்ட் இருந்தாதான் இவராலுமே விக்கெட் எடுக்க முடியும், ஒரு ப்ரெஷர் இல்லாம போட முடியும் பால்ஸ். இவருமே இந்த டீம் வந்து பவுலிங் வந்து இவரு மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதுதான் சொல்லுவாரு, இவரு மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருந்தா கண்டிப்பா ஒரு டீம் வந்து அவர் ஃபுல் ஃபிளெஜ்டா வின் பண்ண முடியாது. அவருக்கு ஒரு சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் வின் பண்ண முடியும். அவர் பார்க்கவே பாவமா இருந்துச்சுன்னா என்னடா இது, நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கலையே. அது இல்லாம கேப்டன்சி மேல நிறைய சொல்லணும். ஆக்சுவலி இந்த டீம் பொறுத்த வரைக்கும் கேப்டன்சி சரியில்லைண்ணா. எப்படி பவுலிங்ல வந்து தீபக் சேரை வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் போட விடுறீங்க? ஒரு பும்ரா இருக்கீங்க, ஒரு பும்ராவை ஸ்டார்ட் பண்ணாம எப்படி தீபக் சேர் ஃபர்ஸ்ட் ஓவரே 21 runs? என்ன இது, என்ன இது ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுக்கறதுன்னு தெரியலண்ணா எனக்கு. அதை பத்தி சொல்லுங்க. அதாவது கிரிக்கெட்டே தெரியாதவங்க கூட வந்து சொல்லிடுவான் பும்ராவை மட்டும். ஒரு சில பேர்லாம் கிரிக்கெட் பார்க்க மாட்டாங்க, ஆனா பும்ரா விராட் கோலி இந்த மாதிரி மெயின் பிளேயர்ஸ் மட்டும் தெரியும். அவங்க கூட சொல்லிடுவாங்க பும்ரா இருக்காருன்னா அப்ப இவரு தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டிருக்கணும் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு வந்து என்ன டாக்டிக்கலா இவங்க வந்து ஒர்க் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல ரமணா. ஹர்திக் பாண்டியாவா இருக்கட்டும் இல்ல அவங்க சப்போர்ட் ஸ்டாஃபா இருக்கட்டும், பும்ராவா மாதிரி ஒரு பிளேயரை கையில வச்சுக்கிட்டு பவர் பிளேல ஃபர்ஸ்ட் ஓவர் இருந்தாலும் கையில கொடுக்க மாட்டாங்களா அவங்க? எனக்கு அதுவும் வந்து நீங்க சேசிங்ல இருந்தா பரவாயில்ல, நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து 200 கூட அடிக்கல, 195 தான் அடிச்சிருக்காங்க அப்படின்றப்ப டிஃபெண்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஓவர்ல நீங்க அந்த ரிதம் செட் பண்ணணும். சப்போஸ் நான் அவர் வந்து விக்கெட் எடுப்பாருன்னு நான் சொல்ல, அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு 4 ரன் 5 ரன் போதுன்னு வச்சுக்கோ. அங்க இருந்து ஒரு சடன் ஓவர் இவரால் முடிஞ்ச வரைக்கும் பவர் பிளேலே ஒரு 3 ஓவர் 135 அங்கே ஒரு சடன் ஓவர் மாதிரி போட முடிஞ்சா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது புல் பேக் பண்ணலாம்ல அடுத்த வர பேட்டர்ஸ். அவங்களும் அடிக்க போய் கூட அவுட் ஆகலாம் அடுத்த வர பவுலர்ஸ் கிட்ட. ஸோ இதெல்லாம் தான் ஒரு பேசிக் ஒரு கேப்டனுக்கு இதெல்லாம். பும்ரா மாதிரி ஒரு ஆளை கையில வச்சுக்கிட்டு நீங்க வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ண தெரியலனா இவர் எப்படி வந்து அகமதாபாத் டீம்ல வந்து கப்பா அடிச்சு கொடுத்தாருன்னு எனக்கு சத்தியமா தெரியல ரமணா. இல்லைண்ணா, அவரு தான் அந்த பாண்டியா தான் இவரா அப்படின்ற மாதிரி இருக்கு. ம் இப்ப பும்ரா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாருன்னா அல்லா கசன்ஃபர் அவர் வந்து சூப்பரா போட்டாரு. ஆக்சுவலி பவர் பிளேலுமே அவருமே சூப்பரா போட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே கண்டிப்பா பவர் பிளேலே ஒரு 40 or 30 runs கொடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இதுவே அவங்க ஒரு கெட்டப் கொஞ்சம் ஸ்கோர் கிட்ட நெருங்கி இருக்கலாம். அது ஒரு கேப்டன்சி மிஸ்டேக் தானா தீபக் சார் கொடுத்தது. கரெக்ட் தான் ரமணா. ஏன்னா தீபக் சகாரே ஷார்துல் தக்கூர் என்னை பொறுத்தவரைக்கும் 2 பேர்லாம் ஒன்னும் ஆடவே முடியாது ரமணா. யாராவது ஒருத்தர் வேற வழி இல்லாம வேணா நீங்க ஆட வைக்கலாமே தவிர தீபக் சகாரே ஷார்துல் தக்கூர் 2 பேரையும் ஆட வச்சாங்கன்னா சான்ஸே கிடையாது. இந்த டீம் வந்து நீங்க 240 நேற்று அடிச்சிருந்தா கூட ஈஸியா இவங்க சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பவுலிங் அட்டாக் வச்சிருக்காங்க. ஒஸ்ட் பவுலிங் அட்டாக்கு எவர் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் இந்த 19 வருஷத்துலன்னு சொல்லலாம். பும்ராவை தவிர எல்லாம் வந்து அந்த மாதிரி தான் இருக்காங்க ரமணா. சாண்ட்னருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவர் ஒரு மேட்ச் விளையாடுறாரு, ஒரு மேட்ச் வந்து உட்காந்துருக்காரு. அந்த வில் ஜாக்ஸுங்கிறவரு இதுக்கு மேல எல்லாரும் கேட்கறாங்க, இதுக்கு மேல அவர் வந்தா என்ன வரலன்னா என்ன, அங்கேயே அவருக்கு வந்து லீவை கொடுத்து உட்கார வச்சிருங்க இங்கிலாந்துல அந்த மாதிரின்ட்டு. So, அவங்க டீம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இது இங்க இருந்து கம்பேக் பண்றது எல்லா வருஷமும் இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கலாம் ரமணா. ஆனா இந்த வருஷம் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் ரமணா. நீ எப்படி நான் நினைக்கிறாரு? நானுமே அதான் நினைக்கிறேன். நான் எல்லா வருஷமும் கம்பேக் பண்ணலாம், நம்ம சிஎஸ்கேவே சொல்றோம் கம்பேக் பண்ணலான்ட்டு. பட் அதுவே கஷ்டம் தான். பட் ஆனா சொல் இவங்க லாஸ்ட்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 டீம் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் அந்த 4th பொசிஷனுக்கு தான் வந்து ஃபைட்டே இருக்க போகுது, யார் வர போறாங்கன்ட்டு. லெட்ஸ் சி, பாப்போம்ண்ணா. அதுதான் ரமணா. அப்படியே அந்த பக்கம் அவங்கன்னா இந்த பக்கம் இன்னொரு எங்களுக்குலாம் வந்து நான் தோல்வினா என்னன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க ஸ்ரேயஸோடைய டீம். என்ன ஒரு பேட்டிங் டிஸ்பிளே ரமணா, எவ்வளவு ரெண்டு அவங்க வந்து கவலையே பட மாட்டாங்க. நீ 220 கூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிச்சுக்கோ, நாங்க திருப்பி அடிச்சிருவோம். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கும்போது ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க சேசிங்ல கன்சிஸ்டன்டா இந்த மாதிரி 200+ வந்து அடிக்கிறதுலாம் வந்து நான் ஆர்சிபி அப்போ இருந்த பிரைம் கைட்ல இருந்த டைம்ல பாத்திருக்கேன். சேசிங்ல அடிப்பாங்க இவ்வளவு ரெண்டு கொடுத்துட்டு கூட. ஆனா இப்போ வந்து ஸ்ரேயஸ் ஒரு டீம் பண்றது செமையா இருக்கு பாக்குறதுக்கு ரமணா. எல்லாருமே ஃபார்ம்ல இருக்காங்க, யாராவது ஒருத்தர் கூட ஃபார்ம் வரும்னு சொல்ல முடியாது அந்த டீம்ல. ஆமாண்ணா, அந்த ஃபர்ஸ்ட் 7 பேட்டிங்ல அந்த ஃபர்ஸ்ட் நாளே முடிச்சிடுறாங்க மேட்ச. ஃபர்ஸ்ட் நாள்லயே முடிச்சிடுறாங்க மேட்ச. அந்த ஐயர் வரைக்கும் வருது. ஸ்டாயினிஸ் வந்து கடைசியா நீ 20 பாலுக்கு 10 ரன் தான் இருக்கிற நிலைமைக்கு நீ உள்ள வாப்பா பச்சு கொடுப்பா அப்படின்ற மாதிரி வராரு.
ஸோ அதுலயே வந்து ஐயர் அண்ட் பர்சிம்ரன் சிங் வந்து சொல்லவே வேண்டாம்னா, ஒரு பிரெண்டன் மெக்கலம் எப்படி இறங்கி வந்து சிக்ஸ் அடிப்பாரோ, எல்லா பாலுமே இறங்கி வந்து அந்த ஷாட்ஸ் அடிக்கிறாரு பாருங்க. சூப்பரான ஷாட்ஸா இருக்கு. And பிரியான்ஷ் ஆர்யாக்கு படலனாலுமே அவர் பால்ஸ் வேஸ்ட் பண்ண மாட்டாரு. நீங்க வேஸ்ட் பண்ணாம அவர் வந்து எல்லா பாலுக்கும் ஹிட்டிங்ல தான் போறாரு, ஒரு கான்பிடன்ட் வர. ஸோ நல்ல ஒரு சைடுனா இது ஆக்சுவலி பஞ்சாப். பவுலிங்கும் சரி, பேட்டிங்கும் சரி. சூப்பர் சைட் ரமணா. அதேதான் நான் இப்ப இருக்கிற அந்த பாயிண்ட்ஸ் டேபிள பார்த்தா நமக்கு என்ன தெரியுதுன்னா, போன வருஷம் நடந்த அதே ஃபைனல் தான் ரிப்பீட் ஆகுன்ற மாதிரி தான் இருக்கு போற போக்குல. ஆனா அந்த மாதிரி பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. பஞ்சாபா இருக்கட்டும், ஆர்சிபியா இருக்கட்டும், சிஎஸ்கே இப்பதான் மேல வராங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ அப்படியே இதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஒரு 2 வாரத்துக்குள்ள அப்படியே எல்லாருமே பிக்கப் பண்ணி அந்த ஒரு டாப் 5 ஓரளவுக்கு செட்டில் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ரமணா. ஏன்னா இந்த கேகேஆர், எல்எஸ்ஜி இவங்கெல்லாம் வந்து போக போக இன்னும் அப்படியே அதில் பாதாளத்துல போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவங்க பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப சுமாரா இருக்கு. அப்படி இவங்க இப்படி சுமாரா போறதுனால இந்த பக்கம் வின் பண்றவங்க டீம் மேல அப்படி ஏறிட்டே இருக்காங்க. ஸோ அது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் ரமணா. இந்த ஸ்ரேயஸ் ஐயர் கன்சிஸ்டன்டா அவரும் 50 அடிச்சுட்டே இருக்காரு ரமணா. சேசிங்ல வந்து இன்ஃபேக்ட் 2024ல இருந்து சேசிங்ல வந்து அதிக ரன் இவர் தான். விராட் கோலியை விட ஒரு 20 ரன் அதிகமா வச்சிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்டா இருக்காரு ரமணா. திரும்ப கேட்கிறேன், இப்படி ஒரு பர்ஃபார்மரை எதுக்காக T20 ஸ்குவாட்ல எடுக்க மாட்றாங்க? உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா? இப்படி ஒரு பர்ஃபார்மரை ஏன் இன்னும் கேப்டன்சில கொண்டு வரல? இதுவும் ஒரு கேள்விதானா? எதுக்கு? ஏன்? சரி, ஓகே, இன்ஜுரி. பட் ஆனா கண்டிப்பா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ஸ்ரேயஸ் ஐயர் உள்ள இருக்கணும்னா, கேப்டன்சியாவும் சரி அண்ட் பிளேயராவும் சரி, ரெண்டுமே ஸ்ரேயஸ் ஐயர் உள்ள இருக்கணும்னு கண்டிப்பா என்னோட விருப்பம். உள்ள இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நான் ஆக்சுவலி ஸ்ரேயஸ் ஐயர். கண்டிப்பா நம்ம நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன். சப்போஸ் இந்த வருஷம் கூட பஞ்சாப் வந்து வின் பண்ணிட்டாங்க ஐபிஎல் கப் அப்படின்னா, டெஃபினட்டா இதுக்கப்புறம் அவர் அப்படியே டீமுக்குள்ள வரணும், கேப்டனாவும் வரணும் அப்படிங்கிறது தான் என் ஆசை. சூரியகுமார் யாதவ் நீங்க சும்மா கேப்டனா மட்டுமே ஆடுறதுக்கு ஒரு பிளேயர் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை ரமணா. அவர் வந்து இது வரைக்கும் பிளேயரா ஒரு ப்ரெஷர் மேட்சை வின் பண்ணி கொடுத்து நான் பார்த்ததே இல்லை இன்டர்நேஷனல்ல. ஐபிஎல்ல மட்டும் வந்து அதுவும் இந்த வருஷம் அடிக்கல. போன வருஷம் வரைக்கும் ஐபிஎல்லையாவது அடிச்சிட்டு இருந்தாரு. இந்த வருஷம் ஐபிஎல்லையும் அடிக்கல. சும்மா இந்த ஒரு வெஸ்ட் இண்டீஸ் சாரி சவுத் நியூசிலாந்து சீரீஸ்ல மட்டும் ஒரு சீரீஸ் அடிச்சாலே தவிர வேர்ல்ட் கப்லயும் ஒன்றும் பண்ணல. கேப்டனா மட்டும் ஆடுறதுக்கு ஒரு பிளேயர் டீம்ல தேவையே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். டைம் அது நம்ம சொல்லி ஆகணும். அவர் என்னதான் நம்ம 360 டிகிரி பிளேயர் அப்படி இப்படின்னு சொன்னா கூட பர்ஃபார்மன்ஸ் பேசணும். ஆனா பேசவே மாட்டேங்குது. அப்படி இருக்கிறப்போ ஸ்ரேயஸ் ஐயர் ஐடியல் அந்த பொசிஷன் நம்பர் 3 நம்பர் 4ல கேப்டனா அவர் தான் இருக்கணும்ங்கிறது நம்மளுடைய ஆசை. அந்த ஒரு அந்த அவருடைய ஆறா மாதிரி நம்மளோட ஆறா எல்லாம் சேர்ந்து அவரை இந்த சப்போஸ் பை சான்ஸ் இந்த ஒரு வேர்ல்ட் கப் சாரி இந்த ஒரு ஐபிஎல் கப்பை வின் பண்ணிட்டாருன்னா அவருடைய இது ஸ்டாக் எங்கேயோ போயிடும் டெஃபினட்டா. கண்டிப்பா. கண்டிப்பா அந்த கன்டென்ஷன்ல அவர் இருந்தே ஆகணும். அவரு நீங்க என்ன சொல்றது, நானே உள்ள வரேன்டான்ற மாதிரி அவர் உள்ள வருவாருன்னு நினைக்கிறாரு ரமணா. அதுதான் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்ல ஒரு பிளேயரு. பார்க்கலாம் ரமணா, பஞ்சாப் எப்படி பண்றாங்க கோயிங் ஃபார்வர்ட். அந்த டாப் கிளாஷஸ் வரும்போது தெரியும். பஞ்சாப் விசஸ் ஆர்சிபி, பஞ்சாப் விசஸ் ராஜஸ்தான்லாம் வரும்போது எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்ப இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா இருக்கும். அதுதான் ரமணா, பெருசா எதுவும் இல்ல. அவங்க மும்பை பவுலிங்கையும் போட்டு சமாடி எல்லாருமே வாங்கிட்டாங்க. அந்த நீ சொன்ன மாதிரி அல்லா கதன்பர் அவர் ஒருத்தர் தான் கொஞ்சம் நல்லா போட்டாரு நேற்று மேட்ச்ல. அந்த பிரப்சிம்ரன் செம்மையா அடிச்சார் ரமணா. சூப்பரான ஒரு பிளே. செம்மையா இருந்தது பாக்குறதுக்கு. இதே மாதிரி அவரு கண்டினியூ பண்ணா அவரும் வந்து சான்ஸ் பார்க்கலாம். எப்பதாச்சும் உள்ள வர முடியுதா, ஏதாச்சும் ஒரு இந்தியா ஏக்குள்ளையாவது அந்த மாதிரி ஏதாவது. அது இல்லாம ஆஹ் பஞ்சாபுக்கு வந்து லக் இருக்குண்ணா ஆக்சுவலி. என்னன்னா கடைசி விளையாடின எல்லா மேட்ச்லயுமே டாஸ் வின் பண்ணிருக்காங்க. அது ஒரு லக்கு தான். மும்பையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டாஸ் லூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் டீமுக்கு வந்து ஒரு நல்ல சைனா இருக்கு. கரெக்ட் தான். அவரு அந்த இன்ஃபேக்ட் நான் நினைக்கிறேன் அந்த போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல கூட கேட்டாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தா உங்க அப்ரோச் எப்படி இருக்கும்னு இவரு இயான் பிஷப் நினைக்கிறேன் கேட்டப்போ அவர் சொன்னாரு ஸ்ரேயஸ் வந்து இல்ல எங்களுக்கு ஆக்சுவலா நாங்க பிளான் பண்ணவே இல்லை ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினா எப்படி ஆடணும்ட்டு. ஸோ லக்கிலி இது வரைக்கும் நாங்க டாஸ் வின் பண்றதுனால நாங்க சேசிங் எடுத்துருவோம், எங்களுக்கு அது செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா ஒரு இப்போ சப்போஸ் ஒரு ஆர்சிபியோட மேட்ச் வரும்போது ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடைச்சிருச்சு பஞ்சாப் அப்படின்னா அவங்க எப்படி பண்றாங்க அப்படின்ற பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காரு அவன். ஸோ எப்படி பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் போக போக. ஸோ நல்ல ஒரு மேட்ச். மும்பை அவங்க ஏதாச்சும் குயிக்கா ஒரு ரிவாம் பண்ணியே ஆகணும். ஏதாச்சும் ஒரு பிளேயர்ஸ் எடுத்து உள்ள போட்டு வெளியே பண்ணி அடுத்த மேட்ச் அவங்க இரஸ்பெக்டிவ் ஆஃப் எனி இது அவங்க வின் பண்ணியே ஆகணும். அடுத்த மேட்ச் சிஎஸ்கேவோடயா இருக்கட்டும் இல்லை யார் கூடயா இருக்கட்டும் அவங்க வின் பண்ணியே ஆகணும். பஞ்சாப் அந்த அதர் ஹேண்ட் செம்மையான ஒரு விக்டரி ரமணா. சூப்பரா போயிட்டு இருக்காங்க. அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம் ரமணா. எஸ் இதுதான் நேற்று மேட்ச்ல. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ரமணா. எஸ் தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் சேனல்.